வணக்கம் அனைவருக்கும் கைஸ். பிகினர்ஸுக்கான ஒரு வீடியோ இது. சரியா, நாளாக பண்ணணும்னு நினச்சி அப்படியே தள்ளி போயிடும். ஒரு 5 பேசிக் மிஸ்டேக் பிகினர்ஸ் பண்ணுற முக்கியமான மிஸ்டேக்ஸ். ஆஃப்லைன் கிளாஸ் இருந்திருக்கேன், இந்த பிகினர்ஸை பார்த்துருக்கேன், அதை வச்சு நான் சொல்கிறேன். பண்ணுற முக்கியமான மிஸ்டேக்ஸ். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, தனியாக படிக்கிறது. யார் சொல்லி கொடுத்தான்னு தெரில. இது வந்துட்டு சில பேர் வந்துட்டு தனியாக படிக்கிறாங்க. நாங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு போங்கலாம் சொல்லலை. இன்ஸ்டியூட்டுக்கு போகிறது வந்துட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா 99% வேஸ்ட்டு. ஆஃப்லைன் இன்ஸ்டியூட் போனீங்கன்னாலும் அதை விட பெட்டரான கண்டென்ட் ஆன்லைனில் இருக்கும். நம்ம சேனலில் இல்லை, ஜென்ரலாகவே ஆன்லைனில் பெட்டர் கண்டென்ட் இருக்கும். பிரச்சனை என்னென்னா, நம்ம ஆளுக்கு டிசிப்ளின்டாக படிக்க முடியாது. அதனால் அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு இந்த 20,000 30,000 கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், செல்ஃப் ஸ்டடி பண்ணாதீங்க, தனியாக படிக்காதீங்க. தனியாக படிச்சிங்கன்னா நிறைய உங்களுக்கு லாஸ் தான். நீங்கள் தனியாக படிக்கவே கூடாதுங்க. ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் உட்காந்து தனியாக படிக்கிறது கம்ப்ளீட்லி ராங். டெலிகிராம் சேனல்ஸ் யூஸ் பண்ணணும். ஏகப்பட்ட டெலிகிராம் சேனல்ஸ் இருக்குது. தமிழ்லையோ ஹிந்திலேயோ நிறைய டெலிகிராம் சேனல்ஸ் இருக்குது. செம்ம கண்டென்ட் எல்லாமே அதில் வரும். அதை யூஸ் பண்ணணும். யூடியூபை யூஸ் பண்ணணும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு ஸ்டாஃப், ஆஃப்லைன் ஸ்டாஃபோ இல்லை ஆன்லைன் ஸ்டாஃபோ, இந்த ஒத்த ஆளுக்கு தான் அந்த சப்ஜெக்ட் தெரியும் அப்படின்னு கிடையாது. மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாஃபு, ஒரு இடம், ஒரு டீச்சர்னு ஸ்டிக் ஆகாமல் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். கொஞ்சம் உங்களுடைய ரிசோர்ஸஸ் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் யோசிக்கணும். தயவு செஞ்சு தனியாக படிக்காதீங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், தனியாக படிக்கவே கூடாது. தனியாக படிக்கிறது கம்ப்ளீட்லி பெரிய மிஸ்டேக்கில் போய் முடியும். டெலிகிராம் சோர்ஸஸ் அண்ட் யூடியூப் சோர்ஸஸ் யூஸ் பண்ணணும். அது கூடவே சேர்ந்து இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரே ஒரு சோர்ஸ் எடுப்பீங்க, ஒரே ஒருத்தரை மட்டும் ஃபாலோ பண்ணுவீங்க. உங்களுடைய ஆஃப்லைன் டீச்சராக இருக்கலாம், இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு டீச்சராக இருக்கலாம், அவரை மட்டும் ஃபாலோ பண்ணுவீங்க. இல்லைன்னா 5 பேரை ஃபாலோ பண்ணுவீங்க. ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா நிறையா தேவைக்கு அதிகமான சோர்ஸ் யூஸ் பண்ணுறது. இது ஒரு பெரிய மிஸ்டேக். நீங்கள் ஒரு சோர்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் அது தப்புங்க. ஏன்னா அவர் பெஸ்ட்டு சோர்ஸாக இருந்தால் உங்களுக்கு ஓகே. பட் அவர் பெஸ்ட்டு சோர்ஸாக இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது நீங்கள் டெலிகிராமில் கேட்கணும். இல்லை நீங்கள் கொஞ்சம் மற்ற ஸ்டாஃபு, அந்த சப்ஜெக்ட் இருக்கிற மற்ற ஸ்டாஃபை பார்க்கணும். நீங்கள் ஒரு ஆளை மட்டும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவர் பெஸ்ட்டுன்னு தான் நினைப்பீங்க. எப்போ நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்களோ மற்ற ஸ்டாஃப் கூட கம்பேர் பண்ணுறீங்களோ, ஓகே இவர் இப்படி எடுக்காரு, அவர் இப்படி இருக்காரு, இவர் இப்படி எடுக்காரு, அவங்க அப்படி சொல்லி கொடுக்காங்க, யார் நம்மளுக்கு பெட்டராக தெரியுறாங்க, யார் நம்மளுக்கு சூட் ஆகுறாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணணும். மற்றவங்கள்ட்ட கேட்கணும். பிகினர்ஸ்ட்ட, மெயின்ஸ் எழுதின ஆஸ்பிரன்ஸ்ட்டை கேட்கணும். அவங்க யார் சொல்கிறாங்க அதை ஃபாலோ பண்ணணும். ஒரே ஒரு ஸ்டாஃபை பிடிப்பானுங்க. அந்த ஸ்டாஃப் வந்துட்டு ஒரு லெவலுக்கு இருக்காருன்னு வச்சுக்கிடுங்களேன். நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் ஒரு ஸ்டாஃப் இந்த லெவலுக்கு இருக்காருன்னா உங்களாலே அந்த லெவல் வரைக்கும் தான் ரீச் பண்ண முடியும். ஆனால் இன்னொரு ஸ்டாஃப் இந்த லெவலில் இருக்காருன்னு வச்சுக்கிடுங்க, அந்த லெவல் வரைக்கும் நான் ரீச் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்க யாருங்கிறத கரெக்டாக ப்ராப்பராக சூஸ் பண்ணணும். அது நீங்கள் தப்பாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பிரச்சனையை போய் முடிச்சிடும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஒரு ரிசோர்ஸ் செலக்ட் பண்ணுறது கரெக்டான ரிசோர்ஸை செலக்ட் பண்ணணும். தப்பான ரிசோர்ஸை தப்பான ரிசோர்ஸ் பர்சன், தப்பான ஸ்டாஃபை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எஃபெக்ட் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஏன்னா எத்தனை பேர் 3 வருஷமாக நான் வந்துட்டு இவங்கள்ட்ட இங்கிலீஷ் படித்தேன், அவங்கள்ட்ட இங்கிலீஷ் படித்தேன், இப்படி படித்தேன், அப்படி படித்தேன், தப்பான விதத்தில் படித்தேன். எவ்வளோ 3 வருஷம் வேஸ்ட் ஆகிருக்குங்க. 3 வருஷம் அவனுக்கு கம்ப்ளீட்டாக போயிருக்கும். ஏன்? தப்பான ஸ்டாஃபை, தப்பான ஒரு ஸ்டடி மெத்தடை சூஸ் பண்ணதுனால. ஸோ தயவு செஞ்சு அதை தப்பாக பண்ணாதீங்க. முதல்ல உட்காந்து பாருங்கள். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 ஸ்டாஃப் வச்சுக்கிடுங்க. 2 ஸ்டாஃப்மே டாப்பான ஸ்டாஃபான்னு பார்த்துக்கிடுங்க. நல்லா இவங்க தான் வந்துட்டு டாப் 5 இருக்காங்க, டாப் 5 ஸ்டாஃப் இல்லை டாப் 3 டீச்சிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறவங்கள சூஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு சும்மா ஏதோ ஒருத்தங்களை எங்கேயோ ஒரு முக்கில் சூஸ் பண்ணாதீங்க. நல்லா இருந்தால் சூஸ் பண்ணுங்க. கம்பேரிட்டிவ்லி இவங்களை விட அவங்க பெட்டராக சொல்லிக் கொடுப்பாங்க, இவங்களை விட அவங்க கண்டிப்பாக கண்டென்ட் நல்லா இருக்குது. நான் சப்ஸ்கிரைபர் கம்மியாக இருக்கிற ஸ்டாஃபை சூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லலை, சரிங்களா? வெளியே தெரியாத ஸ்டாஃபை சூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லலை. நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணணும். அவங்க டாப் எட்ஜில் இருக்காங்க, வந்து கட்டிங் எட்ஜ், ரீசெண்ட் அப்டேட்ஸ் சொல்லி கொடுக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அது நீங்கள் தான் யோசிக்கணும். நம்ம எவனோ ஒருத்தர் ஏதோ சொல்லி கொடுத்தா என்ன அப்படின்னு படித்தா செட் ஆகாது. எல்லாரும் ஒரே விஷயம் தானே சொல்லி கொடுக்காங்க? கண்டிப்பாக கிடையாது.
எல்லாரும் ஒரே விஷயத்த சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, ஒரே விதத்துலையும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ தப்பான ஸ்டாஃபை சூஸ் பண்ணிட்டீங்க, அவங்கள தான் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் லாஸ்ட்டில் போய் முடியும். ஏன்னா அது தப்பான ஒரு ஸ்டடி மெத்தடாலஜியில் போகும். நீங்கள் இங்கே இருப்பீங்கங்க, சரிங்களா? அந்த டாப் லெவல், அந்த ஃபீல்டில் டாப் லெவல் ஸ்டாஃப் இருக்கார்ல, அவர் இங்கே இருப்பார். அப்போ அவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் இதுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம நல்லா தான் படிப்போம், ஆனால் நல்ல ஸ்டாஃப் சூஸ் பண்ணுறது மூலமாக இன்னொருத்தர் நம்மளோட முன்னாடி போயிடுவான். ப்ராப்பராக சூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். நான் வேணால் ஒரு லிஸ்ட்டு தரேன், அதிலேருந்து செலக்ட் பண்ணுங்கள். டீட்டெயிலில் உங்களுக்கு ஃப்ரீயாக யூடியூப்பில் எப்படி படிக்கணுன்றதுக்கான ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லித்தரேன். 3வது பெரிய மிஸ்டேக்கு, இது வந்துட்டு இங்கிலீஷுக்கு நடக்கும் மெஜாரிட்டி, சில நேரம் குவான்ஸுக்கு நடக்கும். ஒரு சப்ஜெக்டை முழுசாக விட்டுறது. படிக்க ஆரம்பிக்கும் போது என்னென்னா குவான்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ் 3 இருக்குது. இங்கிலீஷ் அப்படியே காற்றா விட்டுருவாங்க, குவான்ஸ் ரீசனிங் மட்டும் படிப்பாங்க. இல்லை அப்படின்னா இங்கிலீஷ்க்கு வெறும் 1 மணி நேரம் கொடுப்பாங்க, குவான்ஸுக்கு 4 மணி நேரம், ரீசனிங்க்கு 4 மணி நேரம். குவான்ஸுக்கு 4 மணி நேரம், ரீசனிங் 4 மணி நேரம், இங்கிலீஷுக்கு 1 மணி நேரம். என்ன கணக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இப்படி ஏகப்பட்ட பேர் இருப்பான். கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷில் என்ன படிக்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்பாங்க. இங்கிலீஷில் ரீட் பண்ணலாம், ஒகேப்ஸ் படிக்கலாம், கிராமர் கிளாஸ் பை கிளாஸ் வரிசையாக பார்க்கலாம், எவ்வளவோ பண்ணலாம், ஏகப்பட்டது பண்ணலாம். தயவு செஞ்சு ஒரு சப்ஜெக்டை பாதியோ கால்வாசியோ இல்லை முக்காவாசியோ இக்னோர் பண்ணாதீங்க. 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு, சார் நான் எனக்கு இங்கிலீஷில் மார்க் வர மாட்டேங்கி அப்படின்பாங்க. தம்பி நீங்கள் எப்படி படிச்சிங்க அப்படின்னு கேட்டால், சார் நான் முதல்ல இருந்தே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ரொம்ப படிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க. என்ன தம்பி ஒன்றும் ரொம்ப படிக்க மாட்டேன்னா எப்படி படிப்பீங்க? இல்லை சார், முதல் 6 மாதம் இங்கிலீஷே படிக்கலை, அதுக்கப்புறம் வெறுமனே சும்மா டெஸ்ட்டு போட்டு பார்த்தேன், அப்புறம் உங்கள் கிளாஸை பார்ப்பேன் அப்படிம்பாங்க. என்னதுடா இது, என்ன இளவுடா இது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும். ஏன்னா குவான்ஸ் இப்படி பண்ண மாட்டீங்க, ரீசனிங் இப்படி பண்ண மாட்டீங்க. இந்த இங்கிலீஷில் வந்தால் மட்டும் இந்த மாதிரி சிக்கல் வந்துடும். சில பேருக்கு குவான்ஸில் இப்படி பண்ணுவாங்க. இங்கிலீஷ் நல்லா வரும் சார், படிச்சுட்டேன், ரீசனிங்கு ப்ராக்டிஸ் தான் படிச்சுட்டேன், குவான்ஸ் எனக்கு மேக்ஸே பிடிக்காது பார்த்துக்கிடுங்க, அதனால் அதை சும்மா ஒதுக்கி விட்டுருக்கேன், 1 மணி நேரம் தான் படிப்பேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது என்னைக்குனாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வந்து நிற்கும் முடியும். ஒரு சப்ஜெக்ட் இக்னோர் பண்ணிட்டு ஒரு சப்ஜெக்டை காத்தோட காத்தா கரைகிற மாதிரி அறகுறையாக படிச்சுட்டு கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. தப்பை முதல்ல சரி பண்ணிடுங்க. ரொம்ப முக்கியமான மிஸ்டேக்ஸ் இது. வந்துட்டு எல்லாரும் சும்மா ஜென்ரலாக சொல்கிற மிஸ்டேக்ஸ் கிடையாது, அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பார்த்த மிஸ்டேக்கு. 4வது கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது. ஃபிலிம்ஸு கிளியர் ஆகிற வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பக்கமே திரும்பக்கூடாது. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் சரியா, பேங்கிங் அவேர்னஸ் கூட படிக்கலாம், ஓகே, பேங்கிங் அவேர்னஸ் ஓகே, கம்ப்யூட்டர் படிக்கிறீங்கன்னா கூட ஓகே. பட் அதையுமே நான் என்ன சொல்லுவேன்னா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிடுங்க. ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு, ஃபஸ்ட்டு 4-5 மந்த்ஸுக்கு குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். சிஏ பக்கம் போகாதீங்க, சிஏயே படிக்காதீங்கடா, சிஏ படிக்காதீங்க. மொதல் 6 மாதம் படிச்சு நாசமாக போகும், வேஸ்ட்டு. சிஏ மொதல் 6 மாதம் படிக்காதீங்க, சிஏ படிக்காதீங்கன்னு நான் சொல்லலை சரியா. சிஏ ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு படிக்காதீங்க, ஒரு மெயின்ஸ் 2 மெயின்ஸ் எழுதுற வரைக்குமே படிக்காதீங்க, அதுக்கப்புறம் படிங்க. இல்லை சார் நான் படிப்பேன், நான் வந்து இது பண்ணுவேன் அப்படின்னா அது உங்களுக்கு தான் கஷ்டம். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ஒரு மெஜாரிட்டி மிஸ்டேக் யாரும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. சிஏ முதல்ல படிக்கக்கூடாதுங்க, சிஏ மெயின்ஸுக்கான சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு. 2வது சிஏ வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய சப்ஜெக்ட். குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷ் அப்படி கிடையாது. ஒரு தடவை படிச்சிட்டிங்க அப்படின்னா அது எக்ஸாம் வரைக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சிஏ அப்படி கிடையாது. இந்த மாதம் படிச்சிங்கன்னா அடுத்த 6 மாதம் மட்டும் அது ஹெல்ப்ஃபுல், அதுக்கப்புறம் தூக்கி குப்பையில் தான் போடணும். ஸோ தயவு செஞ்சு சிஏஏ ஆரம்பத்தில் படிக்காதீங்க, மொதல் 6-8 மாதத்துக்கு படிக்காதீங்க. நான் ஆஃப்லைன் கிளாஸில் 2 மெயின்ஸ் எழுதுகிற வரைக்கும் சிஏ எவனையுமே சிஏ பக்கம் விட மாட்டேன், சிஏ அவ்வளோ ஈஸி கிடையாது, அவ்வளோ டைம் எடுக்கும், அவ்வளோ எஃபர்ட் போடணும். ஸோ சிஏ பக்கம் போகாதீர்கள். டைம் அதை வேஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கே மாற்றிடுங்க. கடைசி ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, பேங்க் எக்ஸாமில் மெமரைசேஷன் அப்படிங்கிற ஒன்றே கிடையாது. மனப்பாடம் எதையுமே என்கிட்ட கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. ஸ்ட்ராட்டஜிக்கையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு தான் படிக்கணும் சரியா. பேங்க் எக்ஸாம் வந்துட்டு நம்ம மெட்ரிகுலேஷன் எக்ஸாம் கிடையாது. மெட்ரிகுலேஷன் எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க, கடன்னு படித்த கொஸ்டினையே கேட்பாங்க, புக்கில் இருக்க கொஸ்டினையே நம்பர் மாற்றாமல் கேட்பாங்க, அதே புக் பேக் கொஸ்டினையே அப்படியே கேட்பாங்க. இது அப்படி கிடையாது, எந்த கொஸ்டினும் ரிப்பீட் ஆகாது. எங்கே நீங்கள் படித்த கொஸ்டின் அதே கொஸ்டின் வராது சரியா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். கான்செப்ட் தான் இங்கே முக்கியம். சிபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி
சிபிஎஸ்சி எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா புக்கில் இருக்கிற கொஸ்டின் இருக்கும், அதே மாடலில் கேட்பாங்க. அதே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, அதே மாடலில் கேட்பாங்க. ஸோ நம்ம படிக்கிற விஷயத்துடைய சேம் மாடல் தான் இருக்கும், சேம் கொஸ்டின் இருக்காது. எவ்வளோ தூரம் மனப்பாடத்தை குறைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எவ்வளோ தூரம் மனப்பாடம் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். படிக்கிற மெத்தடாலஜியை சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க. ஸ்கூல் காலேஜில் படித்த மாதிரி மனப்பாடம் பண்ணி அடித்து பிடிக்க முடியாது. யோசிக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதில் தான் உங்களுக்கு பெனிஃபிட் வரும். சரியா? ஸோ நம்ம பிகினர்ஸ் கோர்ஸ் போயிட்டு இருக்குது, வேணும்னா பை பண்ணிக்கலாம். இல்லை நான் கிளாஸ் எடுத்திருப்பேன், நம்ம விஸ்வா சார் அண்டு ரீசனிங்க்கு ஏகே சார் எடுத்திருப்பாங்க. டாப்பான ப்ராமிஸ் பண்ணுறேன்னா நம்ம கொடுக்குற கண்டென்ட் குவாலிட்டி யார்கிட்டையுமே இல்லை. கண்டென்ட் குவாலிட்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு 3 சப்ஜெக்டும் சரி, பேங்கிங் அவேர்னஸ்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் அதுக்கான கிளாஸஸும் சரி, எல்லாமே டாப் டயர் கண்டென்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இஃப் பாசிபிள் வாங்குங்க. லைவ் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க. வெப்சைட்டில் மற்ற கோர்சஸும் இருக்குது, அதுக்கான டீட்டெயில்ஸும் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பை.